வுட் வாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி மூவி வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ்கேப் பிளேல வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விழா பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்தோட கதைன்னு எடுத்துட்டோம்னா, தங்களோட உருவங்கள மாத்தக்கூடியவங்கள தான் இவங்க வுட் வாக்கர்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்க பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸா இருப்பாங்க. அனிமல்ஸா இருக்கக்கூடிய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனித உருவங்கள எடுக்க முடியும். இதுல இந்த படத்தோட கதாநாயகன் ஒரு 16 வயசு பையன். இவன் ஒரு பூமா கேட்டகரிய சேர்ந்தவன். இவனோட ஃபேமிலிய தொலைச்சுக்கிட்டு இப்போ ஒருத்தங்க தத்து எடுத்து தான் இவன வளர்க்குறாங்க. அவங்க பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன். ஆனா இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பூமாவா இருந்து மனுஷனா உருவம் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இவன மாரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஒண்ணு இயங்குது. அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவன சேர்க்குறாங்க. கிளீன் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல இவனோட பயணம் எப்படி இருந்துச்சு? என்னலாம் கத்துக்கிறான்? அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மிச்ச கத. எனக்கு இந்த படம் ஒரு சுமாரான ஒரு ஃபேண்டசி படமா தான் ஃபீல் ஆச்சு. ஆனா இந்த படத்துல வந்து அந்த மனுஷங்கள்ல இருந்து மிருகங்களா மாறக்கூடிய அந்த போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரு வலுவான வில்லன் இல்ல. ஒரு ஸ்ட்ராங்கான வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷன் கனெக்ட் இல்ல. அதனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து என்டர்டெயின்மென்ட் குடுக்க மாட்டேங்குது. ஒரு படத்தோட ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம ஸ்கை ஹை ஸ்கூல் மாரி ஏதோ ஒரு கான்செப்ட்ல போறாங்க அப்படின்னு. ஆனா அந்த மாரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப் குடுக்குற அளவுக்கு இந்த படத்துல எதுவுமே இல்ல. அதனால ஒரு சுமாரான படம் தான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்க பொறுத்த அளவுக்கும் ஓரளவுக்கு சுமாரா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸோட வாய்ஸ் அந்த அளவுக்கு ஃபெமினாரா இல்ல.